Hello friends, welcome to Total Movies List. சாணக்கிய நீதிப்படி இந்த 5 விஷயங்களை பின்பற்றுபவர்கள் வாழ்க்கையில் எதிரிகளே இருக்க மாட்டார்களாம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் எதிரியை தோற்கடிக்க விரும்பினால் சாணக்கியரின் சில அறிவுரைகளை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். சாணக்கியர் தனது சாணக்கிய நீதியில் எதிரிகளை தோற்கடிக்க சில அறிவுரைகளை குறிப்பிட்டுள்ளார். அவற்றை பின்பற்றினால் உங்கள் எதிரிகளை எளிதில் வெல்ல முடியும். எதிரிகளை தோற்கடிக்க சாணக்கியர் சொல்லும் தந்திரங்கள் என்னென்ன என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். தவறான நண்பர்களை தவிர்க்க வேண்டும். சாணக்கிய நீதியில் கூறியுள்ளபடி ஒருவர் தனது குடும்பத்தை விட தனது நண்பர்கள் மற்றும் அலுவலகத்தில் உடன் வேலை செய்பவர்களுடன் தான் அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள். எனவே ஒருவர் தான் யாருடன் நட்பு கொள்கிறோமோ என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் தவறான நபர்களுடன் நண்பராக இருந்தால் எதிரிகள் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி முயற்சிப்பார்கள். எனவே நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக பேச்சில் கவனம் செலுத்துவது முக்கியம். சாணக்கிய நீதிப்படி ஒருவர் எப்போதும் தனது பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் எதிரிகள் அதை பயன்படுத்தி கொள்ள முயற்சிப்பார்கள். உங்கள் பேச்சு மோசமாக இருந்தால் அது உங்கள் உறவுகளை மோசமாக பாதிக்கும். உங்களின் பேச்சு மோசமானதாக இருந்தால் உங்களுடைய நல்ல நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கூட உங்களை விட்டு விலகத் தொடங்குவார்கள். பொதுவாக மக்கள் தவறாகவும் கடுமையாகவும் பேசுபவர்களிடமிருந்து விலகியே இருப்பார்கள். ஒற்றுமையே பலம் என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்தபடியாக தவறான பழக்கங்களை கைவிட வேண்டும். ஒருவர் வாழ்க்கையில் வெற்றி பெற போதை பழக்கம் போன்ற தீய பழக்கங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். போதைக்கு அடிமையானவர்களை எதிரிகள் எளிதில் தோற்கடித்து விடுவார்கள். ஒரு குடிகாரன் தனது புத்திசாலித்தனத்தையும் திறமையும் ஒருபோதும் சரியாக பயன்படுத்த முடியாது. அத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் பல தவறுகளை செய்கிறார்கள். அதை அவர்களின் எதிரிகள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தபடியாக எதிரியை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் எதிரியை நீங்கள் தோற்கடிக்க விரும்பினால் உங்கள் எதிரியை பற்றிய அனைத்து விஷயங்களும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். உங்கள் எதிரியின் பலத்தை நீங்கள் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. உங்கள் எதிரியை பற்றிய முழுமையான தகவல்கள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் அவர்களை எளிதில் தோற்கடிக்கலாம். அடுத்ததாக கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். மரத்தில் உள்ள சிறு நெருப்பு அதை முழுவதும் அழிப்பது போல ஒரு மனிதனுக்குள் எரியும் கோபம் என்னும் நெருப்பு அவனுடைய மொத்த புத்திசாலித்தனத்தையும் அளிக்கிறது. கோபத்தில் ஒரு நபர் தனது சிந்திக்கும் மற்றும் புரிந்து கொள்ளும் திறனை இழக்கிறார். இதை அவர்களின் எதிரிகள் சாதகமாக்கிக் கொள்வார்கள். நீங்கள் தோல்வியே அடைந்தாலும் அதில் உங்கள் எதிரிகள் தெரிந்து கொள்ள அனுமதிக்காதீர்கள். மனதை அமைதியாக வைத்து கொண்டால் எதிரியை வெல்லும் ஆற்றல் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.